Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய while statement. While statement அப்படிங்கிறது ஒரு loop statement. It repeatedly executes a set of statements until the given expression is true அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு loop statement அப்படின்னா ஒரு expression அல்லது condition இருக்கு அப்படின்னா அந்த condition எது வரைக்கும் true அப்படின்னு சொல்லி இருக்கோ அது வரைக்கும் ஒரு set of statements repeatedly execute பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதான் நம்ம loop statement னு சொல்லுவோம். While statement ஒரு loop statement தான். சரிங்களா? While statement syntax அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். while அப்படிங்கிறது கீவேர்டு, எக்ஸ்பிரஷன் வந்து பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் இந்த கர்லி பிராக்கெட் இடையில இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா n அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இன்புட் வாங்குறோம், யூசர் இன்புட் வாங்குறோம். சரி, நான் வந்து என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம் அப்படின்னா 1 + 2 + 3 + 4 + 5 up to 10 வரைக்கும் சம் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதான் வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு யூசர் இன்புட் வாங்கி அதை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். சரிங்களா? இதில் c = 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். cங்கிறது ஆக்சுவலாக இங்கே கவுண்ட் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கவுண்ட் வேரியபிள் அப்படின்னா இந்த பர்டிகுலர் while ஸ்டேட்மெண்ட் வந்து எத்தனை தடவை வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். எப்பவுமே வந்து ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு கவுண்ட் வேரியபிள் ஒன்று இருக்கணும். கவுண்ட் வேரியபிள் வந்து இந்த இடத்துல while லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். while லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளர வந்து இந்த கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கவுண்ட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். பிஃபோர் while ஸ்டேட்மெண்ட் இனிஷியலைஸ் a கவுண்ட் வேரியபிள், அதே போல இன்சைட் த while பிளாக் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் த கவுண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, நம்ம என்னோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இங்க வரும்போது c = 1, sum = 0, while c யோட வேல்யூ வந்து 1 இல்லையா, 1 is less than or equal to 10 அப்படிங்கிறது கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இங்க வரும்போது sum = sum plus c அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? sum = 0 plus 1 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் c = c plus 1, c யோட வேல்யூ வந்து இனிஷியலா 1 சொல்லி வச்சிருந்தோம் இல்லையா, இப்ப c plus 1 அப்படின்னு சொல்லும்போது c யோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? மறுபடியும் இங்க வரும்போது 2 is less than or equal to 10 அப்படிங்கிறது கண்டிஷன். அது ட்ரூ அப்படிங்கிறதால மறுபடியும் sum = sum plus c அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். சரிங்களா? இப்போ சம்மோட வேல்யூ வந்து 1 + 2 அப்படின்னு சொல்லி வரும். எகைன் வந்து c = c plus 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ c யோட வேல்யூ வந்து 2 இருக்கு இல்லையா, 2 + 1 3 அப்படின்னு சொல்லி வரும். இதே போல இந்த while ஸ்டேட்மெண்ட் வந்து 10 டைம்ஸ் நடக்கும். சரிங்களா? 10 is less than or equal to 10 அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிஷன் ட்ரூ. அது வரைக்கும் நமக்கு சம் பண்ணிட்டே வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த டைம் வரும்போது 11 வரும். 11 is less than or equal to 10 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ்ன உடனே நமக்கு இந்த while ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த while லூப்புக்குண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு யூசர் இன்புட் வாங்குறோம். வாங்கின இன்புட்டை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். சரிங்களா? c அப்படிங்கிறது ஒரு கவுண்ட் வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே c = 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். சம் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். சரிங்களா? கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 1 is less than or equal to 10. என்னோட வேல்யூ 10 கொடுத்தோம்னா 1 is less than or equal to 10, கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்த while ஸ்டேட்மெண்ட் வந்து 1லேருந்து 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். சியோட வேல்யூ 11 வரும்போது 11 is less than or equal to 10 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரி, நான் வந்து 10 கொடுத்தா என்ன வந்து ரிசல்ட்டு 55 வந்தது இல்லையா. The sum of 1 to 10 is 55 அப்படின்னு சொல்லி வந்தது. சரிங்களா? லூப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கவுண்ட் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும், அதே போல் இன்க்ரிமெண்ட் அல்ல டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம c = c plus 1 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரி, இதை வந்து நான் c = c minus 1ன்னு டிக்ரிமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதே ப்ரோக்ராமை நான் இப்படி மாற்றி எழுத போகிறேன். சரிங்களா? c = n, அதே போல் இங்கே கண்டிஷன் மாற்றிக்கிறேன். சரிங்களா? c is greater than or equal to 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் வந்து சேம் ப்ரோக்ராம் தான். அங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம், இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் நம்ம வந்து மாற்றிருக்கோம். சரிங்களா? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கு உண்டான சேம் ப்ரோக்ராமை நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஓகேங்களா? சரி, நான் வந்து சேம் 10 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன ரிசல்ட் வருது பாருங்கள், sum of 1 to 10 is 55 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? சேம் ரிசல்ட் தான். திரும்ப ரன் பண்ணி 5 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன ரிசல்ட் வருது, the sum of 1 to 5 is 15 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா?
இதே ப்ரோக்ராம் வந்து நம்ம இந்த மாதிரி while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணலாம். சரிங்களா? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? சம் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? சரி, நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணணும்னு வச்சுப்போம். எப்படி பண்ணலாம் பாருங்க. சரி, இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு தேவையில்லை, எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருமே நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ரெண்டே லைனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். என்ன இதெல்லாம் சம் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2 இல்லையா? நான் வந்து n வந்து கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்கியிருக்கேன் இல்லையா? n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. ஸோ ரெண்டே லைன் தான். இதே ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருமே யூஸ் பண்ணல, ரெண்டே லைனில் எழுதியிருக்கோம். n-க்கு இன்புட் வாங்குகிறோம், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? நான் இதை ரன் பண்ணுறேன், அதே 10 கொடுப்போம். சரிங்களா? என்ன வருது? ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட் தான். ஓகேங்களா? திரும்ப ரன் பண்ணி வேறு இன்புட் கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? சரி, நான் வந்து 15 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ரிசல்ட் வந்து 120 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? சரி, இதுதான் வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸுக்கு உண்டான சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ஒன்று வந்து while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், இன்னொன்று while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.